இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான்னாலே ஒரு ஈஸி மேட்ச் இந்தியன் ஃபேன்ஸ்க்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக அந்த தாட்டை ரீதிங்க் பண்ணுவீங்க. இந்த வேர்ல்டு கப்பில் ஈஸி மேட்ச்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். அதை நீங்களுமே இந்த டைமில் அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் ரொம்ப டேஞ்சரஸ் அண்ட் க்ளோஸ் மேட்சாக போக போகுது. ஆனா இந்தியா வந்து நமீபா கிட்ட தான் வந்து 209 ரன்ஸ் அடிச்சிட்டாங்களே, அதுக்கப்புறமா எப்படி இந்தியாவுக்கு இது ஈஸி வின்னா இருக்காது அப்படின்னு நீங்க சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? அந்த 209 ஃபுல் ஸ்டோரியை கண்டிப்பா சொல்லல. அந்த மேட்ச்ல நம்ம பேட்டிங்ல ஒரு சில வீக்னஸ் ஹைட் ஆகி இருந்துச்சு. அந்த வீக்னஸை பாகிஸ்தான் பவுலர்ஸோ பாகிஸ்தான் டீமோ யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த மேட்ச் நீங்க நினைக்கிறத விட ரொம்ப க்ளோஸா போக போகுது. எந்தெந்த இடத்துல ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல பார்க்கலாம். மாஸ்டர் சொல்லுங்க. பவர் பிளேல வந்து நம்ம அடிச்ச அடியெல்லாம் பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் மறைஞ்சிடுச்சோ? கண்டிப்பா கரெக்டான பாயிண்ட்ல இருந்து நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. பவர் பிளேல வந்து பேசிக்கா கேமே முடிஞ்சிருச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் 7 ஓவருக்கு 100 ரன் ஓகேங்களா, ரெக்கார்டு. அடுத்த 7 ஓவருக்கு 45 ரன்னுக்கு 3 விக்கெட் ஓகேங்களா. அந்த இடம் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் இந்தியாவோட ஒரு வீக்னஸ் தெரிஞ்சது. ஏன்னா அந்த 7 ஓவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ். ஸோ மிடில் ஓவர்ஸ் ஸ்பின்னர்ஸுக்கு அகேன்ஸ்டா வந்து நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, பாகிஸ்தானு ஏதோ ஒரு மேட்ச்லாம் 3-4 ஸ்பின்னர்ஸ் விளையாடுறாங்க. ஆமா So ஆமா they can 4 easily ஸ்பின்னர்ஸ் exploit விளையாடுவாங்க. this. ஆமா, so they can easily exploit this அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா அது வந்து ஒன் ஆஃப் மேட்ச் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாதா? அந்த ஒரு மேட்ச்ல தான் 7 to 15 ஓவர்ஸ்ல நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்போம். மீதி எல்லா மேட்ச்லயுமே நம்ம வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணுவோம். அந்த மொமெண்டமை வந்து மெயின்டைன் பண்ணி எடுத்துட்டு போயிருப்போம். ஸோ இல்ல அதை அது அப்படி அதாவது ஒன் ஆஃப் மேட்ச்னு நான் எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா பயங்கர பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ்க்கு அகைன்ஸ்டா இது நடக்கல ஓகேங்களா. வேலிட். ரெண்டு பேருமே வந்து நமீபியா ரெண்டு பிளேயர்ஸுமே வந்து அவங்க இப்பதான் க்ரோ ஆகிட்டு இருக்கிறவங்க. ஸோ தே ஆர் நாட் லைக் எஸ்டாப்ளிஷ்டு ஸ்பின்னர்ஸ். அவங்க கிட்டயே நீங்க ஸ்ட்ரகிள் பண்றீங்கன்னா பாகிஸ்தான் பவுலிங் ஹேஸ் அப்பர் ஹேண்ட் இல்லைங்களா. ஸோ இன்னும் பெட்டர் குவாலிட்டி. அப்பதான் வந்து இட் இஸ் பிகமிங் எ பிக்கர் கன்சர்ன். இன்ஃபேக்ட் நான் அது வெறும் ஸ்பின்னர்ஸுங்கிறத விட இன்னொன்று நான் பின் பாயிண்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொன்னா அந்த ரவுண்ட் ஆம் பவுலிங். ஆமா. கரெக்டா, அந்த ரவுண்ட் ஆஃப் பவுலிங்க்கு வந்து ஸ்பின் இந்தியாவுக்கு வந்து ஆன்சரே இல்ல. அந்த ரவுண்ட் ஆம் ஸ்பின் வந்து பாகிஸ்தான் கிட்ட வந்து நிறையவே இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு 4 தாரிக்கு வந்து இப்ப வந்து அவரு தான் வந்து கொஞ்சம் என்ன சொல்ல நிறைய இடத்துல பேசப்படுறாரு. ஆனா அவரும் இதே இதுதான். ஸோ அவர் எராஸ்மஸ் சேர்த்து வந்து இந்தியாவுக்கு ஆன்சரே இல்ல. வர்றவங்க எல்லாம் வந்து என்னமோ பண்றாங்க, அடிக்க ட்ரை பண்றாங்க, விக்கெட் போயிடுச்சு. ஸோ அந்த பவுலிங்கை வந்து கரெக்டா அதை வந்து பாகிஸ்தான் யூஸ் பண்ணாங்கன்னா வில் பி பிக்கஸ்ட் த்ரெட். பட் ஆனால் அதை நம்ம வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கும் இல்லை ஸ்டெபிலைஸ் பண்ணி ஆடுறதுக்கும் சூரியகுமார் யாதவும் திலக் வர்மாவும் ஒரு பர்ஃபெக்ட் பேட்ஸ்மேன்ஸ் தான். பட் ஆனால் கிவன் டே அவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்களோட டாப் ஆஃப் த கேமில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க, எஸ்பெஷலி இந்த ரவுண்ட் ஆம் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா இல்லை? இல்ல அதுதான் நீங்க சொல்றது வந்து ஸ்பின்னர்ஸுக்கு அகைன்ஸ்டா அவங்க ஸ்ட்ராங், அவங்க ஹேஸ் டு பி ஆன் தேர் டாப் ஆஃப் த கேம். ஸோ அதுக்கு வந்து நீங்க ஆன்சர் சொல்றீங்க. ஆனா ரவுண்ட் ஆம் பவுலிங் வந்து இந்தியா ரொம்ப ஃபேஸ் பண்ணது இல்ல. ஸோ இட் இஸ் ஸ்டில் அன் அன்னோன் ஏரியா ஃபார் இந்தியா டு எக்ஸ்ப்ளோர். ஸோ நீங்க அந்த ஒரு மேட்ச்ல பார்த்துட்டு திரும்ப அடுத்த மேட்சுக்குள்ள நீங்க ப்ரிப்பேர் ஆகணுங்கிறது வில் பி அ பிக் கொஸ்டின் மார்க் ஆன் இந்தியாஸ் ப்ரிப்பரேஷன். எஸ், ஐ அக்ரி. இந்த ரவுண்ட் ஆம் ஸ்பின் வந்து நம்மளுக்கு ஒரு த்ரெட்டாக இருந்தாலும் எனக்கு வந்து பர்சனலாக வந்து ரொம்ப பெரிய த்ரெட், அதாவது நம்மளுக்கு நம்மளே வந்து வச்சுக்கிற த்ரெட் அப்படிங்கிறது வந்து டெத் ஓவர்ஸ் வந்து நிறைய ஃபெயிலியர் ஆகுதோ நம்மளுக்கு ரீசெண்ட் டைம்ஸில். ஐ மீன் இந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடியும் சரி, டெத் ஓவர்ஸில் வந்து அதுவும் T20 கேமில் வந்து டெத் ஓவர்ஸில் நம்ம வந்து அப் டு த மார்க் இல்லைன்னா எங்கேயோ ஒரு இடத்துல பெருசாக அடி வாங்கிடுவோம். ஆமா, ஐ கம்ப்ளீட்லி அக்ரி டு யுவர் பாயிண்ட். ஐ வில் கிவ் யூ மோர் பாயிண்ட்ஸ். 4 overs 25 for 5. இட்ஸ் நாட் அ டெத் ஓவர் வீக்லாம் சொல்லலை. இட்ஸ் அ கொலாப்ஸ், இட்ஸ் அ கிரைம் ஐ வுட் சே. ஏன்னா நீங்க T20 இஸ் ஆல் அபவுட் மொமெண்டம். கரெக்டா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிஞ்சு இந்த மாதிரி ஒரு மொமெண்டம்ல முடிச்சீங்கன்னா இட் வில் ஹாவ் இட்ஸ் இம்பாக்ட் ஆன் பேட்டிங் அஸ் வெல், பவுலிங் அஸ் வெல். கரெக்ட் இல்லைங்களா. ஸோ நீங்க வந்து இட் வில் அகைன் நம்ம பாகிஸ்தான் மாதிரி ப்ரெஷர் கேம்லலாம் வந்து 209க்கும் 240க்கும் டக்குன்னு ஒரு 30க்கும் ஒரு டிஃபரன்ஸ் வந்துடும். கரெக்டா. ஸோ டெத் பேட்டிங் வந்து கண்டிப்பா இட்ஸ் நாட் அக்செப்டபிள். 25 for 5ங்கிறது it has to be addressed. And Pakistan, again I'm saying they have better bowling attack, they will exploit this. அந்த ரீசெண்டாக வந்து நம்ம டெத் ஓவர்ஸில் நம்ம வந்து ரன்ஸ் அடிக்காமல் விக்கெட் வந்து பேக்காக லூஸ் பண்ணுறதுக்கு என்ன ரீசன்? மேபி லைக் திடீர்னு இந்த ஸ்குவாடில் ரிங்கு சிங் உள்ளே வந்துட்டு அவருக்கு ஆனால் வந்து இந்த மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, இல்லை வந்து ஏன் வந்து அந்த கடைசியில் வந்து அந்த இடத்துல அவ்வளோ தடுமாறுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
இல்ல எனக்கு வந்து ஒரு 2 பிளேயர்ஸோட ரோல் வந்து மேபி கிளாரிட்டி இருக்காங்கிறத, இல்ல கேம் பிளான் அவங்க கிளியரா இருக்காங்கிறத நான் கொஸ்டின் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து திலக் வர்மா. அவர் வந்து ஹி இஸ் காட் இன் பிட்வீன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்ன அட்டாக் பண்ணணுமா இல்ல நான் ஸ்டெபிலைஸ் பண்ணணுமா அப்படிங்கிற கிளாரிட்டி அவருக்கு இல்ல. ரிங்குக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச அவர் என்னன்னா வந்த பால்ல இருந்து ஹிட் பண்ணணும், ஐ எம் ஃபினிஷர், ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து சிக்ஸ் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு. கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து ஹார்திகோட இன்னிங்ஸ் லாஸ்ட் மேட்ச்ல. ஹார்திக் வந்து கொஞ்ச நேரம் வந்து கொஞ்சம் தட்டி தட்டி தான் விட்டு அதுக்கப்புறம் ஹி அன்பீஸ்ட் கரெக்டா. ரிங்கு வந்து அந்த இதை வந்து இன்னும் பண்ண மாட்டாரு. ஸோ அந்த கேம் பிளான் கேம் அவேர்னஸ் வந்து இந்த 2-3 பிளேயர் எஸ்பெஷலி வித் நியூ ப்ளூ பிரிண்ட் வந்து அவங்களுக்கு கிளாரிட்டி இருக்கணும். அவங்க வந்து அதை வந்து கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா தான் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு ஸ்லம்ப் வராது, அந்த கிளஸ்டர் ஆஃப் விக்கெட்ஸ் வராது. ஹோப்ஃபுல்லி அவங்க 2 பேருக்கும் வந்து டீம் மேனேஜ்மெண்ட் பேசியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இஃப் அபிஷேக் சர்மா கம்ஸ் இன், ஸோ தட் ஷுட் கிளியர் அப் ஃபியூ திங்ஸ். எல்லாரும் அவங்கவுங்க ஒரிஜினல் பொசிஷனில் ஆடுவாங்க. Um, இதுக்கப்புறமா வந்து இன்னொரு ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்சாக வந்து நான் வந்து நோட்டீஸ் டவுன் பண்ணது என்னென்னா, கொலம்பூவில் நம்ம கடைசியாக எப்போ மேட்ச் ஆடணுன்றது நம்மளுக்கு தெரியல. ஐ மீன் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ நம்ம இப்போ கொலம்புக்கு ட்ராவல் பண்ணுறோம். அந்த மேட்ச் வந்து நியூட்ரல் வென்யூவில் நடக்க போகுது. அங்கே நம்ம வந்து இங்கிலாந்து vs ஸ்ரீலங்கா சீரிஸ் பார்த்துருந்தோம். இட் இஸ் நாட் கோயிங் டு பி அ பேட்டிங் பேரடைஸ். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ஆன் அண்ட் ஆஃப் லைக் 160 170 கைண்ட் ஆஃப் விக்கெட் தான். ஸோ அந்த கண்டிஷன் நம்மளுக்கு இந்தியாவுக்கு ஒரு ஏலியனேட்டட் கண்டிஷன் தான் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்குது இப்போதைக்கு. ஓகே, ஸோ நீங்க கண்டிஷன் சொல்றீங்க இல்லைங்களா. கண்டிஷன்ஸ்ல வந்து நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபேர் ஓகேங்களா. இட்ஸ் கோயிங் டு பி a டாக்கி பிச் ஓகேங்களா. ஹார்திக் பாண்டியா சொல்லியிருக்காரு இந்த 2 மேட்சுக்கு அப்புறம் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து இன்னும் அதை விட மோசமாக தான் இருக்க போகுது ஓகேங்களா. இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் நான் இந்தியாவுக்கு என்ன பார்க்குறேன்னா, இந்தியா நீங்க லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஹோம் கண்டிஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ தே ஆர் கோயிங் டு லூஸ் த ஹோம் crowd advantage and the home conditions advantage. ஆன் டாப் ஆஃப் இட் அவங்க வந்து ஒரு கஷ்டமான பிச்சு டாக்கி பிச்சில் தான் போய் விளையாட போறாங்க. வேற பாகிஸ்தான் வந்து அட்லீஸ்ட் அகைன் ஐ திங்க் அதே கிரவுண்ட்ல விளையாடலாம்னு நினைக்கிறேன். பட் தே ஆர் இன் தட் ஏரியா ஓகேங்களா. ஒரு கொலம்போல ஸ்பேஸ்ல இருந்து அவங்க கொஞ்சம் விளையாண்டு பழகிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிஷன்ஸ் வைஸ் ஐ டெஃபினெட்லி கிவ் இட் டு பாகிஸ்தான் ஓவர் இந்தியா. பிகாஸ் ஏன்னா இந்தியா ரொம்ப வந்து ஹோம் கண்டிஷன்ஸ்லேயே ஓரளவு கம்ஃபர்டபுளாக விளையாண்டு கொஞ்ச நாள் பழகிட்டாங்க. டெஃபினட்டாக. அதாவது வந்து இந்த கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐ ஹாவ் டு கிவ் இட் டு பாகிஸ்தான். ஏன்னா வந்து அவங்க வந்து பெட்டராக கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு தே ஹவ் கிவ் தெம் செல்ஃப் அ சான்ஸ். பட் ஆனால் அங்கே தான் வந்து கேரக்டர், இந்த டீமோட எக்ஸ்பீரியன்ஸ், இந்த டீமோட இது எல்லாமே வந்து டெஸ்ட் அவுட் ஆகும். இன்டர்நேஷ்னல் கெரியரில் வந்து கிரவுண்டு சரியில்லை, பிச்சு சரியில்லை நம்ம வந்து காரணம் சொல்ல முடியாது. ஹவு குவிக்லி தே அடாப்ட் இஸ் வாட் இஸ் கோயிங் டு டிசைட். ஓகே, இல்ல அதுதான் இப்போ வந்து கண்டிஷன்ஸ். ஆமா இல்ல அதான் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்றது அதர் ஃபேக்டர்ஸ் இல்லைங்களா. ஸோ ஆன் பேப்பர் பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் டெஃபினெட்லி த அப்பர் ஹேண்ட். பட் இந்தியா பாகிஸ்தான் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் த ஸ்கில்ஸ் இல்லைங்களா. தெர் ஆர் லாட் ஆஃப் அதர் ஃபேக்டர்ஸ் கம்ஸ் இன் டு பிளே. எனக்கு ஒரே ஒரு லாஸ்ட் தாட் வந்து நம்ம சொல்லி இந்த வீடியோ முடிச்சலாம். என்னன்னா நம்ம நிறைய டீம்ஸ் கூட பைலேட்டரல் விளையாடுவோம், நிறைய இடத்துல ப்ளே பண்ணியிருப்போம். பட் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல வந்து எப்பயுமே வந்து அந்த ஒரு அன்ஃபெமிலியாரிட்டி ஓகேங்களா. 2 பேரும் ஈச் அதர் ப்ளே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு கிளியர் பிளான் வந்து நம்மளால ஒர்க் அவுட் பண்ண முடியாது. இந்த வீடியோஸ் அந்த மாதிரி பார்த்து அது பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அப்ராரா வந்து நம்ம சூரியகுமார் எத்தனை தடவை ப்ளே பண்ணியிருக்காரு. இல்லை அந்த டாரிக்கை வந்து நம்ம பார்த்துருக்க கூட மாட்டாங்க. அதே தான் வருணனை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, பும்ராவை ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அன்ஃபெமிலியாரிட்டி. என்னை பொறுத்த அளவுக்கு என்னன்னா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனால் அந்த அன்ஃபெமிலியாரிட்டியை ஃபெமிலியர் ஆக்கி குயிக்காக யார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அடுத்து உடனே அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்களோ தே வில் ஹாவ் அன் அப்பர் ஹேண்ட் இன் திஸ் மேட்ச். ஓகே, யார் அந்த அன்ஃபெமிலியர் சுச்சுவேஷன்ஸை வந்து சீக்கிரமாக ஃபெமிலியர் ஆக்கிக்குவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அன்டில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ, சைனிங் ஆஃப் விக்ரம் அண்ட் மாஸ்டர், தேங்க்யூ.